2021 வருஷம் சூர்யாவோட நடிப்பில் வெளியாகி பட்டையை கிளப்பின ஒரு படம் தான் ஜெய்பீம். ஆக்சுவலி இந்த படம் ஓடிடி தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் ஓவராலாக சூர்யா வருவார் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தா படம் முழுக்க முழுக்க சூர்யா வந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா சூர்யா தன்னுடைய அந்த ஹீரோயிஸை இமேஜையே ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்துக்கு அந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை 100% நேர்மையோடு பண்ணார். அதுதான் அந்த படத்தோட மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை வேற எந்த ஹீரோவும் செய்யறதுக்கு தயங்குவாங்க. நேர்கொண்ட பார்வையில் அஜித்தே பண்ணியிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா 2 ஃபைட்டு கேட்டிருந்தாரு இன்ட்ரோல் பிளாக்ல. ஸோ அதெல்லாம் கூட சூர்யா கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான அர்ப்பணிப்பு. அதன் விளைவு அந்த படம் சூர்யாவை இந்தியாவை தாண்டி உலக அரங்கில் அவரை கொண்டு போய் சேர்த்தது. ஏன்னா ஆஸ்கர் விருது கமிட்டி குழுவில் சூர்யா ஒருத்தர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த ஜெய்பீம் படம் போய் சேர்த்துச்சு. சரி, எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய பில்டப் ஜெய்பீம்க்கு அப்படின்னு பார்த்தா, ஜெய்பீம் 2ஆம் பாகம் விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இப்போது வாடிவாசல் பண்ணுறாரு, வாடிவாசல் பண்ணதுக்கப்புறம் லோகேஷ் ராஜாவோட அந்த இரும்பு கை மாயாவி இல்லை ரோலக்ஸு அதெல்லாம் டாக்கில் இருந்துச்சு, இல்லைன்னா சொல்லவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான படம் கங்குவா 2 இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இப்போது ஜெய்பீம் 2 முறியடிக்க போகுது. ஏன்னா அந்த படம் தான் இப்போது அடுத்ததாக லைனப்பில் இருக்குது. வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்தில் சூர்யாவில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டே கிடைக்கிற கேப்பில் ஜெய்பீம்லையும் நடிக்க போகிறாராம். ஏன்னா படம் முழுக்க நமக்கே தெரியும் கோர்ட் ரூம் ட்ராமா தான். படம் முழுக்க கோர்ட்டில் நடக்கக்கூடிய கதை தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கால் ஷீட் வேணும் அப்படிலாம் கிடையாது. சூர்யா அவர்கள் மொத்தமாகவே ஒரு 30 நாட்கள் ஒதுக்குனா போதும். அதாவது வாடிவாசல் கேப்பில் ஒரு 10 நாட்கள் ஒதுக்குனா போதும், செம்மையாக பண்ணலாம் ஜெய்பீமை அப்படின்னு நம்ம ஞானவேல் சொல்லிட்டாராமா. ஸோ இப்போது ஜெய்பீம் 2 விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ரெட் ரோல் ரிலீஸ் ஆகுது கார்த்திக் சுப்ராஜ் இது, அடுத்தது ஆர்ஜே பாலாஜி இது சூர்யா 45, வெற்றிமாறனோட வாடிவாசல், அடுத்தது ஜெய்பீம் 2. இந்த 4 படங்களுமே வெவ்வேறு ஜானர், வேறு வேறு கதைக்களம். இப்போ இன்னைய தேதியில் ஒரு ஹீரோ அப்படி வித்தியாசமான கதைக்களங்களை தேர்ந்தெடுக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. சூர்யா அவர்கள் அதை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதைத்தான் இண்டஸ்ட்ரியை பார்த்து கொண்டாடுறாங்க. சூர்யா மேலே மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்காங்க.